இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்படி என்ன கரிகாலன் உனக்கு துரோகம் பண்ணிட்டாரு? அந்த சிச்சுவேஷன்ல வேற வழி இல்லாம தானே உன்னை கல்யாணம் பண்ணாரு. என்ன கல்யாணம் பண்ணிக்காதன்னு நான் படிச்சு சொன்னதுக்கு அப்புறமும் உன் கழுத்துல ஒருத்தன் பலவந்தமா தாலி கட்டினதாண்டி உனக்கு என் வழியெல்லாம் தெரியும். என்ன பொறுத்த வரைக்கும் அவ என் முதுகுல குத்தன துரோகிதான். அவனெல்லாம் என்னால லைஃப் ஃபுல்லா மன்னிக்கவே முடியாது. ஐயோ, கரிகாலன் இங்கதான் நிக்கிறாரா? இவ சொன்னது எல்லாத்தையும் கேட்டிருப்பாரு. பேசுடி. இங்க வா. நம்ம பேசினதை கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். பாவண்டி, அவர் மனசு கஷ்டப்பட போறாரு. நீ அப்படி பேசினதுக்கு அவர்கிட்ட போய் சாரி கேளு. ஹே, நான் எதுக்கடி சாரி கேட்கணும்? நான் அவன் செஞ்சது தானே சொன்னேன். நான் சொன்னதுல எதுவும் பொய் இல்லையே. ஏண்டி, அடுத்தவங்க மனசை இப்படி தேவையில்லாம காயப்படுத்திட்டோமேன்ற ஒரு குற்ற உணர்ச்சி வராதா? ஏய், என் வாழ்க்கைய அழிச்சு அவன் நாசம் பண்ணிட்டான். நான் அத சொன்னா அவன் மனசு கஷ்டப்படுமா? நல்லா இருக்குடி நீ சொல்றது. கொஞ்சமாவது உன்னை மாத்திக்க பாரு நந்தினி. நீ இப்படியே இருந்தா அது உனக்கு நல்லது இல்ல. உங்க அட்வைஸ்க்கு ரொம்ப நன்றி மேடம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க இப்ப வாங்க போலாம். நேருக்கு நேரா அவங்க கண்ணை பார்த்து சொல்ல முடியாததெல்லாம் இதெல்லாம் எழுதிருக்கேன். நீங்க இதை படிச்சுட்டு உங்க முடிவை சொல்லுங்க. ஏய் பிரியா, என்ன நந்தினி? உன்னை உன் டிஎல் கூப்பிடுறாரு. நீங்க சைடுல பிடிச்சிக்க கம்பி இருக்கு பாருங்க, அதை பிடிச்சுக்கோ. ஓகே, சாரி. போலாமா? ரோஹிணி கேட்டது எல்லாம் சரிதான். கரிகாலன் கூட வாழ போறது இல்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்படியே பிரியா விஷயத்துல நான் அப்படி நடந்துக்கிட்டேன். பிரியா கரிகாலனை லவ் பண்ணா எனக்கு என்னன்னு தானே நான் போகணும். ஏன் எனக்கு கோபம் வருது? என்ன மீறி எல்லாமே நடக்குது. கரிகாலன் எனக்கு வேண்டான்னு தோணுது. ஆனாலும் அவன் கூட பிரியா பேசுறது எனக்கு பிடிக்கல. பிரியா கரிகாலன் பக்கத்துல போனா என்னால கண்டுக்காமலேயும் போக முடியல. என்ன கட்டுப்படுத்திக்கவும் முடியல. இது இப்படியே போக கூடாது. ரொம்ப ரொம்ப தப்பு. காலையில இதுக்கு ஒரு நிரந்தரமான முடிவு கட்டுறேன். யாருன்னே தெரியல, திடீர்னு வந்து அடிச்சுட்டு போயிடுறான். அது யாரா இருக்குன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு எதிரிங்க, உங்களுக்கு பிடிக்காதவங்கன்னு யாராச்சும் இருக்காங்களா? எனக்கு எதிரிங்கன்னு யாருமே கிடையாது. என்ன பிடிக்காதவங்கன்னு பார்த்தா நான் மேல கைய வச்ச பொண்ணுங்களா தான் இருக்கும். அப்போ அதுல யாரோ ஒரு பொண்ணுக்கு சம்பந்தப்பட்டவங்க தான் உங்களை அடிச்சிருக்கணும். அப்போ அந்த பொண்ணு யாருன்னு யோசிங்க. அவன் என்ன அடிச்ச அன்னைக்கு நான் எந்தெந்த பொண்ணுங்க மேல எல்லாம் கைய வைக்கணும்னு நினைச்சனோ அதுல ஏதாவது ஒரு பொண்ணுக்கு தான் அவன் சம்பந்தப்பட்டிருக்கணும். அன்னைக்கு எத்தனை பொண்ணுங்க கிட்ட நான் இப்படி நடந்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் லிஃப்ட்ல பிரியா. ஏய் ஹாய் பிரியா, ப்ளீஸ் கம் இன்.
ரோகிணி. இவனும் ஆள் அம்சமா தான் இருக்கா. ட்ரை பண்ணி பார்ப்போம். வண்டியை நிப்பாட்டுங்க. கையெடுங்க சார். என்னாச்சு? வண்டியை நிறுத்துங்க முதல்ல. வாடா நான் வந்து வீட்ல வண்டியை நிறுத்துங்க முதல்ல. வீட்ல டிராப் பண்ணிடுறேன். வண்டியை நிறுத்துங்க சார் okay, முதல்ல. cool. நிறுத்துங்க Cool, சொல்றல. cool, ச்சீ, நிறுத்துங்க. யா. ஏய் 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 இங்க இறங்காத, நான் வீட்லயே டிராப் பண்ணிடுறேன். நந்தினி, அன்னைக்கு நான் கைய வச்சது, கைய வைக்க பார்த்தது இந்த 3 பொண்ணுங்க தான். அந்த 3 பொண்ணுங்கள்ல யாரோ ஒருத்தருக்குத்தான் அவன் சம்பந்தப்பட்டு இருக்கணும். அவ யாருன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? நான் அவனை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாரு. ஏய் புரா ஏய் வா ஏய் வா ஆண்டல வா ஏறா வண்டில ஏத்துடா சீக்கிரம் ஏத்து. ஐயோ என்ன பண்றீங்க? காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. ஏத்துடா சீக்கிரம் விடுங்க. ஏய் வா ஏறு ஏறு ஏறு. ஐயோ ஏய் வண்டிரா யார் நீங்கலாம்? சீக்கிரம் சீக்கிரம் வண்டிடு. ஏய் காப்பாத்துங்க. அடுத்து இந்த பொண்ணு தானா? அடுத்து இந்த பொண்ணு தான்டா, கவனமா இருங்க. ஏய் புரா புரா ஏறா ஏய் ஏய் புரா ஏத்து வண்டில ஏறு ஏறு உள்ள போ போ போ. ஏய் வண்டிரா போ 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 சீக்கிரம் போ போ போடா.